ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்மளோட ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், எப்படி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் மற்ற ஆடியன்ஸ்க்கும் எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது, எப்படி வந்து வியூஸ் வந்து அதிகமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றின ஒரு முயற்சி தான். இதில் வந்து நான் வந்து யூடியூப்க்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அதுலேருந்து ஒரு சில நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 25 ஒரு 100%ல வந்து ஒரு 25% வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. 25% வந்து யூடியூப் வந்து நம்மளோட வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் இருக்கிற 50% வந்து நம்ம எப்படி கவர் பண்ணுறது? அதாவது நம்ம போடுற வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். ஆனால் வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு தேவையில்லை, இன்ஃபர்மேஷன் வந்து தேவையில்லை. ஆனால் வந்து நாளைக்கோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ வந்து நம்ம போட்டிருக்கிற சேம் கான்டென்ட்டில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு முன்னாடி நிற்கணும். சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் மற்ற ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணும். ஸோ அதை எப்படி நம்ம நிப்பாட்டலாம், எப்படி வந்து யூடியூப் வந்து அதுக்கான டூல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதில் வந்து எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா, கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த எஸ்இஓ அப்படிங்கிற டூல் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மிக்க நன்றி. வாங்க கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம என்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் வந்து மொபைலில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ப்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். லேப்டாப் கம்ப்யூட்டர்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே பண்ணலாம். அதில் போயிட்டு இங்கே யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கு இல்லையா மேலே, studio.youtube.com அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீனு. இதில் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட மெயிலில் தான் லாகின் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து பாட்டமில் வந்து செட்டிங் சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து சேனல், அதாவது செகண்ட் ஆப்ஷன் ஜென்ரலுக்கு கீழே சேனல்னு இருக்கா, அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளோட சேனலுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சேனல் என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்கணும் நம்ம. இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்க, ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த குக்கிங் வீடியோவை எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்க, ஒரு டெக்னிக்கல் லேப்டாப் ரிலேட்டடாக போடுறீங்கன்னா அந்த லேப்டாப் ரிலேட்டடாக எப்படிலாம் கஸ்டமர் வந்து அந்த வியூவர்ஸ் வந்து எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்புட்டை வந்து நீங்கள் கீவேர்ட்ஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து 500 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து இன்புட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படிலாம் என்ன வேலையெல்லாம் அவங்க டைப் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த கீவேர்ட்ஸ் நம்ம போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபரே இருக்காங்க, நம்ம ஒரு வீடியோ ஒரு கான்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து நாளைக்கு தேவைப்படலாம், அதே மெசேஜ் நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படலாம், இல்லை 1 வீக்குக்கு அப்புறம் தேவைப்படலாம், இல்லை 1 மந்த்துக்கு அப்புறம் கூட தேவைப்படலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க போயிட்டு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ ஐபி கேமரா அப்படிங்கிற ஒரு இது போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் அந்த ஐபி கேமரா பற்றின ஒரு கான்டென்ட்டில் ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, மேபி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் நான் போடுற வீடியோ. ஆனால் அவங்களுக்கு அன்றைக்கி அந்த கேமரா பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவைப்படலை. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஸ்வைப் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கே வந்து நாளைக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்குக்கோ அவங்களுக்கு வீட்டுக்கு கேமரா போடணும்னு நினைக்கிறப்போ வந்து அவங்க யூடியூப்பில் போயிட்டு அதை சர்ச் பண்ணுவாங்க. கேமரா ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ணுவாங்க. அப்போ சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் போட்டிருக்கிற வீடியோ வந்து அவங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படி தான் வந்து யூடியூப் வந்து நம்ம வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்போ நீங்கள் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு குக்கிங் வீடியோஸ் தான் நிறையா பார்க்குறாங்க அப்படின்னு குக்கிங் வீடியோவோட கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் இன்புட் கொடுத்துடாதீங்க. நீங்கள் அப்படி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து ஒருத்தவங்க டைப் பண்ணுறாங்க. அந்த இன்புட் கொடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு லைக் ஒரு பிரியாணி அப்படிங்கிற மாதிரி அவங்க டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இன்புட் நீங்கள் இதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸை வந்து உங்களோட வீடியோவும் அதில் காமிக்கும். ஆனால் வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ அந்த கான்டென்ட் வந்து உள்ளே அவங்களுக்கு இருக்காது, அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்காது. உடனே என்ன ஆகும், அவங்க உடனே வெளியில் வந்துடுவாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இதெல்லாமே வந்து யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இது வந்து இதே மாதிரி நிறைய பேர் உள்ளே போயிட்டு உடனே வீடியோ ஃபுல்லாக பார்க்காம உடனே வெளியில் வராங்க அப்படின்னா யூடியூப் என்ன நினைக்கும்னா, இப்போ இந்த வீடியோக்குள்ளே எதுவுமே இல்லை, நிறைய யூசர் உள்ளே போயிட்டு உடனே வெளியில் வந்துடுறாங்க,
அப்போனா இது வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து ஒர்த்தாக எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட கேட்டகரி என்னவோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்புட்டை மட்டும் நீங்கள் இதில் கொடுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மெயின். இன்னொன்று வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் போயிட்டு நம்மளே இப்போ வந்து ஒரு சாங் வேணுன்னா கூட அந்த சாங் நேம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் நம்ம எடுப்போம். இப்போ வந்து யாரையும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம், இவங்க சாங்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சேனலை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த சாங்கோட நேமை நம்ம போடுவோம். அதில் அந்த சாங்கில் இருக்கக்கூடிய எல்லாரோட யாரெல்லாம் சேனல் எந்த சேனலெல்லாம் அந்த சாங்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அந்த கீவேர்ட்ஸை வச்சு தான் சர்ச் பண்ணுவாங்க. அந்த இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம இன்புட்டாக வந்து கீவேர்ட்ஸை நம்ம செட் பண்ணுறோம். இந்த டூல் வந்து நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஸ்பிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலோட வியூஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து என்னோட சேனலுக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், இன்புட் கொடுத்துட்டு இருக்கணும், அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்வோம் வளர்வோம் ஒன்றாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.